எதுவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவரை ஆராதிப்பது, அவருடைய ஆலயத்தில் இருப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். உங்கள் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க. அவங்க சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. வசனத்தை படிப்பதற்கு ஞாபகப்படுத்துங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நம்ம ஒரு வசனத்திலிருந்து தியானிச்சிட்ருக்கிறோம். 3 யோவான் 2ஆம் வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். பொதுவாக நான் அப்படி பேச மாட்டேன். ஒரு வாரம் ஒரு செய்தியை கொடுத்தா அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியை கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை குறித்தும் ஆத்துமாவை, போன மாதம் என்ன ஒரே வசனத்தை போன மாதம் முழுசும் எல்லா வாரமும் கேட்டோம். எல்லா காவலோடு உன் இருதயத்தை அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். காட் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக காத்தும். இந்த மாதத்தில் உன் ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்வதின் அடிப்படையில் தான் மற்ற எல்லாமே அமைந்திருக்கிறது. ஆத்துமாவின் அடிப்படையில் தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். ஆகிய ஆத்துமா வாழ வேண்டும், சுகமாகணும், செழிப்பாகணும். ஆத்துமா நோய் கொண்டிருந்தால் எல்லாத்திலுமே வீழ்ச்சியும் தோல்வியும் வரும். மனம், சித்தம், உணர்ச்சிகள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா ஊற்றுக்கண்ணும் இந்த இருதயத்திலிருந்து தான் துவங்குது. அதில் இந்த ஆத்துமாவை காத்துக்கணும். போன வாரம் 3 வீட்டு பாடம் கொடுத்தேன். நீங்கள் செய்யும்படி 3 வீட்டு பாடம் கொடுத்தேன். உங்கள் ஆத்துமா வாழ வேண்டுமானால் இளைப்பாறுறதுக்குன்னா 3 காரியம். ஒன்று என்ன செய்யணும்? வேதத்தை தியானிக்கும் பொழுது உங்கள் ஆத்துமா என்ன ஆகும்? உங்களுடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுது. 2வது என்ன பண்ணணும்? பிரைஸ் அண்ட் வர்ஷிப். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது. வர்ஷிப் பண்ணும்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் உண்டாகுது. போன வாரம் நான் சொல்லும்போது இந்த கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்ன எங்கே கூட்டு போகிறாரு? புல்லுள்ள ஆத்துமாவை வசனத்துக்கு கூட்டிட்டு போங்க. வசனம்தான் புல்வெளி, வசனம்தான் அமர்ந்த தண்ணீர். அதுதான் ஆத்துமாவை, அவரின் ஆத்துமாவை தேற்றி, ஆத்துமாவை ஆண்டவர் சுகப்படுத்துகிற ஒரு இடம். ஆண்டவர் வைத்திருக்கிற ஆத்துமா செழிப்பாக இருக்கணும்னா புல் நிறைய சாப்பிடணும். ஒரு ஆடு எவ்வளோ புல் சாப்பிடுதோ அவ்வளோ பால் கறக்கும். போனவர் ரொம்ப அழகாக நான் நிறைய கதையெல்லாம் சொன்னேன். நீங்கள் வசனத்தை நீங்கள் எடுக்க எடுக்க உங்கள் ஆத்துமா செழிக்கும். உங்கள் ஆத்துமா செழிக்கும் பொழுது வாழ்க்கை என்ன செய்யும்? செழிக்கும். 3வது என்ன செய்யணும்? அந்நிய பாஷை. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசும்பொழுது இளைப்படைந்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல், ஆறுதல். ஆகையால் டங்ஸ். நான் இந்த செய்தியை கொடுத்தது ஜோசப்பு தெரியாது, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவர் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, இன்றைக்கி இந்த ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருப்பாக செய்தினுடைய கடைசி பகுதிக்கு வர்றோம். இதை நீங்கள் கவனிக்கணும். இங்கே இருக்கிற சிலரோடு ஆவியானவர் நேரடியாக தீர்க்க தரிசனமாக பேசுவார். நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்க. ஓகே, சரி. ஆத்துமா வாழ வேண்டுமானால் என்ன செய்யணும்? கடைசி பகுதி லூக்கா 21:19 வசனத்தை பைபிள் இருந்தால் திறந்து பாருங்கள், இல்லை மேலே போடுற அந்த டிஸ்பிளேயில் பாருங்கள். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு இங்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன, எதனால் காத்துக்கொள்ள வேண்டும்? பொறுமையினால். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பொறுமையினால, பொறுமை இல்லாததுனால, பதஷ்டப்படுறனால, கோபப்படுறனால இந்த ஆத்துமாவை காக்க தவறி ஹார்ட் அட்டாக்ல மரித்து போனவர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆத்துமாவை காப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு கேரக்டரை சொல்றாரு. பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவியின் கனியில ஒன்று நீடிய பொறுமை. சொல்லுங்க எல்லாரும், நீடிய பொறுமை. இப்போ தேவனோடு உறவில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள டிவைன் கேரக்டர், தெய்வீக சுபாவத்தை தேவன் உருவாக்குகிறார். அதில் முக்கியமான ஒன்று நீடிய பொறுமை. சொல்லுங்க, நீடிய பொறுமை.
சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் அவசரம். இப்படிப்பட்டவங்க ஆத்துமா பாதுகாக்கிறவங்க. ஆத்துமாவில் மனசில் வந்ததையெல்லாம் கத்துறது, புலம்புறது. பொறுமையாக இருந்து அதை உள்ளே வாங்கி ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். என்ன பண்ணக்கூடாது? ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் அடித்த உடனே நீங்கள் அடிக்கக்கூடாது. அடித்தா அதை உள்ளே வாங்கிக்கிட்டு எதுக்கு அடித்தார், இந்த இடத்துல இயேசு அடி வாங்கினா என்ன செய்வார், ஒரு கன்னத்தில் அடித்தால் அது ரெஸ்பான்ஸ். ரியாக்ட்னா நீ அடித்தா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அது ரியாக்ஷன். ஆனால் ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை திருப்பி காட்டுறது ரெஸ்பாண்ட். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பொறுமை இல்லாததுனால நிறைய பேர் தங்கள் ஆத்துமாவை காப்பதற்கு தவற விட்டுட்டாங்க. எப்போ பொறுமையாக இருக்கணும் பாஸ்டர்? உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். சொல்லுங்கள், எதில் பொறுமையாக இருக்கணும்? உபத்திரவத்தில். ஆலயத்தில் ஆராதனால உங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? இந்த புனையும் தேவ தூதர்கள் மாதிரி தான் இருக்கிறீங்க. ரொம்ப பொறுமை. என்னைய கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ரொம்ப வீட்டம்மாட்ட போய் கேட்டால் தான் தெரியும், அவர் பேச்சு எடுக்காயின்றோம். ஸோ இன்னொன்று சொல்கிறேங்களேங்க, நம்ம மற்றவங்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருப்போம். கம்பெனியில் நமக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸரு நம்மளை கண்ணாப்பின்னான்னு திட்டுவான். எரும மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி வச்சுவோம், அப்படியே பொறுமைசாலியாக இருப்போம். போகிறவங்களாம் திட்டுவோம், அதெல்லாம் சகிச்சுக்குவோம். ஆனால் வீட்டில் இதெல்லாம் சேர்த்து எங்கே கொட்டுறது? வீட்டில் கட்டுறது. நான் சொல்கிறேன் கேளுங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு பொறுமை என்கிற ஆவியின் கனியை உன் வாழ்க்கையில் நீ வளர்த்து கொள்ளணும். பிறக்கும் பொழுதே எல்லாரும் பொறுமையாக பிறக்கிறது இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக உருவாக்கும் பொழுது நமக்குள்ளே இந்த பொறுமையை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று தேவன் நம்மளை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தில் பொறுமை. சொல்லுங்கள், எதில் பொறுமை? பொருளாதார சரிவு, உறவு பிரச்சனைகள், இதெல்லாம் சரீரத்தில் போராட்டம் வரும் பொழுது அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஆத்துமாவை சுகமாய் பாதுகாத்துக்கொள்ளணும். பொறுமையினால் உங்கள் ஆத்துமா, அந்த வசந்த மறுபடியும் வாசிங்கள் எல்லாரும் சேர்ந்து, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். கோபத்தினால, அவசரத்தினால, படபடப்பினால உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்க தவற விடாதீங்க. இது என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்? முதிர்ச்சி. சொல்லுங்கள் எல்லாரும் தெரியும், முதிர்ச்சி, மெச்சூரிட்டி. நீங்கள் எவ்வளவு முதிர்ச்சி அடைந்திருக்கீங்கிறதுக்கு உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே கேரக்டர் என்ன தெரியுமா? சொல்லுங்கள், பொறுமை. எவ்வளவு பொறுமையை நீ கற்றுக்கிறியோ அவ்வளவு நீ என்ன மாதிரி இருக்கிற? முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற. இந்த பொறுமை இல்லாத ஆட்கள்லாம் அரை வேக்காடு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இங்கே தான், மற்ற எல்லா ஏரியாலையும் பிரைட்டாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பொறுமை இல்லாத ஒரு மனிதன், முதிர்ச்சி இல்லாத மனிதன் பைபிள் சொல்லுது. உங்களுடைய பொறுமையை வச்சு தான் உங்கள் மெச்சூரிட்டியை மெஷர் பண்ணுறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒருவர் உங்களை உபத்திரவப்படுத்தும் பொழுது, காயப்படுத்தும் பொழுது, கோபப்படுத்தும் பொழுது, சீண்டும் பொழுது, தூண்டி விடும் பொழுது, வெறுப்பேற்றும் பொழுது, கடுப்பேற்றும் பொழுது நீங்கள் பொறுமையை கையாள்வதில் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குது. நீங்கள் எவ்வளோ பைபிள் படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் முட்டி போட்டு அந்நிய பாஷை பேசுகிறீங்க, எவ்வளோ நீங்கள் பாட்டு பாடுறீங்க, இது முதிர்ச்சி கிடையாது. வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் பொழுது வார்த்தையை கொட்டாமல், கோபப்படாமல், கத்தாமல், கூச்சல் போடாமல். இன்னொன்று இருக்குது, ப்ரெஷர் குக்கர் மாதிரி வச்சுக்கூடாது. சில ஆட்கள் அப்படியே ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்படியே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன அடிக்கும்? விசில் அடிக்கும். அடுத்தது என்ன செய்யும்? வெடிக்கும். சிலர் இதில் இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் கத்திடுவாங்க. அப்போதான் அப்பா யோசிக்கவே இந்த மாதிரி கோவப்படுறாருப்பாங்க. கோபத்தை அடக்காதீங்க, கோபத்தை என்ன செஞ்சிருங்க? விட்டு விடுங்கள். என்ன படி பைபிள் இருக்குது? கோபத்தை நெகிழ்ந்து விட்டுரு.
அதை ரிலீஸ் பண்ணிடு. தேவனுடைய சமூகத்தில் போய் உங்களை காயப்படுத்தின உங்களுக்கு வரக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஊற்றி அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சிலலாம் அப்படியே கோவம் வரும் பொழுது அப்படியே என்ன வரும், இந்த அடிபம்பு அடிக்கிற காற்றடிக்கிற மாதிரி புஸ்ஸு புஸ்ஸுமா. எப்போ என்ன வெடிக்குனே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீடிய பொறுமை. அவங்க மேலே கொஞ்சம் கை வைங்க, சூடாக இருக்குதா. நீடிய பொறுமை. நல்ல நாட்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் கடினமான நாட்களிலும் போராட்டமான நேரங்களிலும் உங்கள் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பொறுமைசாலியாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு பேர் நல்ல கவனிங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது அவசர குடுக்கையாக இருக்கலாம், கோபக்காரராக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும். யோபு மாதிரி. பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பைபிள் சொல்லுது. வாசிங்க என் கூட சேர்ந்து யாக்கோபு 6ஆம் அதிகாரம் வாங்க. யாக்கோபு 6ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக தேவன் எழுதி வச்சுக்கிறா பாருங்கள். மன்னிக்கணும், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. என் சகோதரரே, நிறைய திருஷ்டாந்தங்களை கர்த்தர் பைபிளை வச்சுக்கிறார், உதாரணங்களை வச்சுக்கிறார். அடுத்த வசனம், நிப்பாட்டுங்க, சொல்லுங்க. பொறுமையா இருக்கிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். பாக்கியவான் அர்த்தம் மகிழ்ச்சியானவன், செழிப்பானவன், மற்றவர்கள் பொறாமப்படுற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் பாக்கியவான். இப்போ போட்டிருக்குது பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. உடனே யார் சொல்லுங்க? யோபுவின் பொறுமையை குறித்து சொல்றேன் கவனிங்க. பொறுமையா இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு ரிவார்டு வச்சுக்கிறார். கை தட்டுங்க. அல்லேலூயா. பொறுமையா வாழ்றதுக்கு தேவன் இரட்டிப்பான பலனை வச்சுக்கிறாரு. யோபுடைய வாழ்க்கையில சகித்தான், பொறுமையா இருந்தான், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தான். அவனுக்கு தேவன் கொடுத்த ரிவார்டை பற்றி பைபிள் போட்டிருக்குது. முறுமுறுக்கலை, தூஷிக்கலை, கர்த்தரை கேள்வி கேட்கலை. கர்த்தர் அவனுக்கு பொறுமைக்கு பைபிளில் ஒரு மனிதனை உதாரணமாக எழுதுகிறாரு. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செய்களின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் சிலரோடு ஆவியானவர் இன்னைக்கு நேரடியாக பேச விரும்புகிறார். நீ எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிற, ஆனால் உன்ட்ட என்ன இல்லை? பக்கத்தில் கொஞ்சம் பாருங்கள், அவங்கள பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். எங்க எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாரு. என் வாழ்க்கையில் தான் சொல்லிட்டுருக்கிறேன். முன்னாடி இருந்தது மாதிரியே எப்பொழுதுமே கோபம், எப்பொழுதுமே எரிச்சல், எப்பொழுதுமே கத்துறது. இன்றைக்கி கத்துறதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது. வாசிங்க, சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 62:5 வாசிங்க. சங்கீதம் 62:5. என்ன போட்டிருக்க? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து. பொறுமை எப்படி வரும் பாஸ்டர்? நான் பொறுமையாக இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே பைபிள் போட்டிருக்குது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. நான் நம்புகிறது அவராலே வரும். பவர்ஃபுல்லான வேர்டு. நிறைய காரியங்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, இது மாறணும், இது நடக்கணும் அப்படி இருக்கிறீங்க. மனுஷன்ட்ட எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஆனால் ஒரு இடத்த நம்பும்படி கத்த சொல்லாரு, என் ஆத்துமாவே எங்கே போயிரு? தேவனையே நோக்கி காத்திரு. நான் நம்புகிறது, மை எக்ஸ்பெக்டேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். என்னுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் நிறைவேற்றுவார். மனுஷன்ட்ட எதிர்பார்த்து விரக்தி அடைந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, கோபத்துடைய உச்சத்தை கடந்து இருக்கிறீங்க, நம்பிக்கை இழந்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு நேரம் வருது, நீ கர்த்தரை நோக்கி காத்திரு. என் ஆத்துமாவே, உங்கள் ஆத்துமா, நான் போன வாரம் சொன்னேன், உங்கள் ஆத்துமா ஒரு ஆடு மாதிரி, மாடு மாதிரி, எங்கே புல்லுமையை விடணும், எங்கே தண்ணியை காட்டணும். அதே போல் கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிங்க. மனுஷன் எதிர்பார்த்தா விரக்தி வரும், கர்த்தர் எதிர்பார்த்தா பதில் வரும். அல்லேலூயா. வெயிட் அப்பான் தி லார்ட்.
மை எக்ஸ்பெக்டேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். 130 சங்கீதம் 5ஆம் வசனம். 130. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். சூப்பர். போதும். அவன் சொல்றான் பாருங்க, எதுக்குப்பா காத்திருக்கிற அப்படி அவன்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான். அவன் சொல்றான், யாருக்கு காத்திருக்கிறேன்? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை. மனுஷன் வார்த்தையை நம்பி இருக்காத, கர்த்தர் வார்த்தையை நம்பிருங்க. ஒரு நாளும் அவர் ஏமாற்ற விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருங்க. சில எதிர்பார்ப்போடு இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் யார் மூலமும் செய்வார். ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பு யார் மேலே இருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். உங்கள் கணவருடைய மாற்றத்துக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு சொல்கிறேன், உங்களுடைய திருமண காரியத்துக்கு சொல்கிறேன், உங்களுடைய வியாதி சுகமாகிறதுக்கு பேசுகிறேன், உங்கள் ஃபைனான்ஸ் பிரேக் த்ரூக்கு நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு காத்திரு. ஹல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கவனிங்க, ப்ரெஷரில் வாழாதீங்க, ப்ளஷரில் வாழுங்க. என்ன சொன்னேன்? ப்ரெஷரில் வாழாதீங்க. எதில் வாழுங்க? ப்ளஷரில் வாழுங்க. ப்ரெஷர் பேட் சைன், தவறான ஒரு அறிகுறி. நீங்கள் நல்லா இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ப்ரெஷர். என்ன ப்ரெஷர்? எப்பொழுதும் சில ஆட்கள் ஒரு அழுத்தத்தில் இருப்பாங்க, எப்பொழுதுமே ஒரு விரக்தியில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கர்த்தரை நம்பலை. கர்த்தரை நம்புறவன் ஃப்ரீ ஆயிடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ட்ரஸ்ட் இன் தி லார்ட். ஆண்டவரை சார்ந்துருங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரெஷரில் இருக்க மாட்டீங்க, கிராட்டிடியூட், கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:5 வாசிங்க. சில வசனத்தை காமிச்சிட்டு நான் வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 21:5 என்ன போட்டு நல்லா பாருங்க இந்த வார்த்தையை. ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பொறுமை செல்வத்தை கொண்டு வரும். ஜாக்கிரதையுடைய நினைவுகள். நிறைய பேர் மைண்டில், சோல்ல, ஆத்துமாவில் பதறிட்டே இருக்கிறாங்க, பதஷ்டமாக இருக்கிறாங்க, படபடப்பாக இருப்பாங்க எப்பொழுதும். நல்ல கவனிங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் ஆஃப் இமேஜினேஷன், பவர் ஆஃப் சொல்லுவாங்க, பவர் ஆஃப், உங்களுக்குள்ள உங்கள் மனசில் இருக்கிற பதஷ்டம் வெளியே 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 உங்களை அது பவர் ஆஃப் அட்ராக்ஷன். சூப்பர். பவர் ஆஃப் அட்ராக்ஷன். உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே நடக்கும். நீங்கள் ஒரு கலவரமான ஆளாக உள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே நிறைய பேர் கலவரம் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லை பிரச்சனை வரும். ரோட்டில் போகும்போது வம்புழுப்பான், திட்டுவான், எப்பொழுதும் வாக்குவாத சண்டை வந்துகிட்டே இருக்கும். இது அந்த ஆள் இந்த ஆள் கிடையாது, இங்கே உள்ள ஒரு ஆள் இருக்கிறான் பாருங்க, இவனுடைய வெளிப்பாடு தான் வெளியே சுற்றி நடக்குது. உள்ள ஒரு கூலாக இருந்தீங்கன்னா வெளியே எல்லாமே எப்படி இருக்கும்? சொல்லுங்கள் வாய் திறந்து. கூலாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. ஸோ உங்களுடைய இருதயத்தினுடைய வெளிப்பாடு தான் வெளியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஆகையால் இங்கே பாருங்கள், ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்துக்கும். இது பொறுமையாக இருக்குது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பொறுமையானுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறினுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும். ஏதோ ஸோ இருக்கிற பணமெல்லாம் வெளியே போயிடும், தரித்திரமாயிரும். பதஷ்டத்தில் வாழாதீங்க. அதான் சொன்னேன், ப்ரெஷரில் வாழாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா, தேவனை எப்பொழுது எல்லாம் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் சகலமும் எனக்கு நன்மையாகவே, இப்படி நம்பிட்டு இருங்க. கன்ஃபஸ் பண்ணுங்க. அப்படி உங்கள் ஹார்ட்டை நீங்கள் அப்படி ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயின் யுவர் பிரெயின் அப்படி சொல்கிறாங்க. எப்பொழுதுமே நெகட்டிவாக இருக்குது. இதை வந்துடுமோ, நடந்துருமோ, ஆஸ்திரியுமோ, கால் வந்துடுமோ, வியாதி வந்துடுமோ, ஆக்சிடெண்ட் ஆயிருமோ, இந்த மாதிரி பதறிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் செதறும், தரித்திரம்னு பைபிள் போட்டிருக்குது. ஆனால் ஜாக்கிரதை உள்ளவன் எப்பொழுதும் தன்னுடைய ஆத்துமாவை ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து, கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார், சகலமும் எனக்கு நன்மையாக நடக்கும், ஒரு குறைவும்
வராது. மைண்டை வந்து இப்படிப்பட்ட மெயினில், என் பையன் நல்லா இருப்பான், சொல்லுங்கள் கையை வைத்து. என் கணவர் சூப்பராக இருப்பார், என் பிள்ளைங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், என் மனைவி திராட்சை செடியாக இருப்பார், என் பிள்ளைகள் ஒலிவ மர. வாழ்க்கை மோசமாக இருந்தாலும் வார்த்தை சரியாக இருக்கணும், மைண்டு கிளியராக இருக்கணும். கர்த்தர் எல்லாத்தையும் பவர் ஆஃப் அட்ராக்ஷன். நல்லா கவனிங்க, பவர் ஆஃப் அட்ராக்ஷன்னா உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் ஹார்ட்டில் என்ன அதை இழுத்துருவீங்க. பிரபஞ்சமே உங்கள் ஹார்ட்டின் அடிப்படை தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பவர் ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் சிலர் யோசிச்சுட்டே இருப்பீங்க, டக்குன்னு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்காங்களா பண்ணியிருக்காங்களா பண்ணலையா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பவர் ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் நினைக்கிற ஆளை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு பாஸ்டர்? நீங்கள் சைக்காலஜி சொல்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, அவன் விரும்புகிறபடியே அவனுக்கு நடக்கும், அவன் சொன்னபடியே நடக்கும். பைபிளில் இருந்து தான் எடுத்துக்கொண்டு அவங்க பெரிய சைக்காலஜி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பைபிளில் உள்ளது. ஒருவனுடைய நினைவு எப்படியோ, முடிங்க வார்த்தையை, அவன் அப்படியே இருக்கிறான். நல்ல கவனிங்க, வெளியே பார்க்குற ஆட்கள் வெள்ளையும் சொல்லையுமா இருப்பான், அவன் கிடையாது. அவன் ஒருவனுடைய நினைவு. அந்த வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழி 27 வாங்க, சாப்பிடு சாப்பிடு சொல்லுவான், ஆனால் அவன் உனக்கு நினைச்ச மாட்டான். சாப்பிட்றாத, டக்குன்னு சாப்பிட்றத, தொண்டையில் கத்தி வச்சுருவான். 23ஆம் அதிகாரம் வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு ஆள் எப்படி இருக்கிறான்னா, சொல்லுங்க, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. உங்க எண்ணம் சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது. அதனால உங்க இருதயத்தை நீங்க என்ன பண்ணணும்னா டியூன் பண்ணணும். இந்த மைண்டை, இந்த ஹார்ட்டை ரினியூ பண்ணக்கூடியது, அழகாக்க சூப்பராக்கக்கூடிய பவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் உண்டு. அல்லையா? இந்த வேர்ட் ஆஃப் காட் தான் மைண்ட் ரினியூவல் ஆக்கும், ஹார்ட்டை வந்து பிரைட் ஆக்கும். தேங்க்யூ. அதனால தான் பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது என்னை பற்றி சொல்கிறேன், நான்லாம் கேவலமான புத்தி, எப்பொழுதும் மைண்டில் வந்து கொடூரமான எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும். எங்கள் அம்மா அப்பா சொன்னாலும் கேட்கல, பாச சொன்னாலும் கேட்கல. ஆனால் பைபிள் படிக்கும் பொழுது, பைபிள் படிக்க 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 அது கோபத்தை விட்டுரு, நீ அங்கே போகாத, அதை பார்க்காத, இங்கேருந்து கை நீட்டி ஆண்டையாண்ட பேசுகிற மாதிரி இருக்கும். என்னைய மைண்டை சூப்பர் ஆக்குனதை பெரிய இது என்னென்னா இந்த பைபிள் தான். பிடிக்குதோ பிடிக்கலையோ, புரியுதோ புரியலையோ, பைபிள் என்ன செய்யுங்க, படிங்க. அது செய்கிற வேலை உங்களுக்கு தெரியாது. ஆமாம், அதனால் வேர்ட் ஆஃப் காட் வந்து உங்கள் மைண்ட் ரினியூவ் ஆக்கும். யார் சொன்னாலும் உங்களுக்கு கேட்க முடியாது, உங்கள் மைண்டை வந்து நிப்பாட்ட முடியாது. அது வந்து எப்பொழுதும் வந்து எதையோ ஒன்று மெடிடேஷன் போயிட்டே இருக்கும். கவலைப்படும், கோபப்படும், அசுத்தமான, ஆபாசமான, கோபமான, கொடூரமான எண்ணங்களே அலைபாஞ்சிட்டு இருக்கும். இதை மாற்றக்கூடிய, மறுரூபமாக்கூடிய சக்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. அதனால தான் இரவும் பகலும் கர்த்தரை வைத்து தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தை தன் கழிந்து அவன் செய்வதெல்லாம் லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். மெடிடேஷனுக்கும் லைஃபுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஸோ என்ன போட்டிருக்குது? 21:5. அந்த 23ஆம் அதிகாரம் படிச்சா வாசிங்க. அவன் நினைவு எப்படி, அவன் அப்படியே இருக்கிறான். புசியும். ஹலோ, நம்ம சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் வாங்க வாங்க வாங்க, சாப்பிட்டு போங்கம்மாங்க. உண்மையாக சொல்ல நினைக்கிறியே, நேரம் கெட்ட நேரத்தில் வந்துட்டான். அவங்க வாய் வந்து பேசும், சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, டீ குடிக்கிறீங்களா, ஆனால் இருதயத்தில் தண்டச்சோறு வந்துட்டான் சாப்பிட. பயிர் போட்டிருக்கு பாருங்க. அப்போது உண்மையானவன் வந்து அவன் பேசுகிற வார்த்தை கிடையாது, அவன் சொல்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளே வாசிங்க, அவன் இருதயம் உன்னோடு இருக்காது, நீ புசித்த துணிக்கை எல்லாமே உல்டாவா நடக்குது. உள்ளுக்குள்ள ஹார்ட் மேட்டர்ஸ். அதில் ஒருவனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். இந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டிங்கனாலே உங்கள் லைஃப் வேணும்.
என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் புத்தி தான், என் எண்ணம் தான், என் சிந்தனை தான். என் சிந்தனையில் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்கக்கூடாது, எதை அல்ல. நீங்கள் சிந்தனை எப்படி வருது? ஐம்புலன் வழியாக வருது. நம்ம கண் வந்து பயங்கரமான கேமரா, காது வந்து பயங்கரமான ரிகார்டர், ரிசீவர். கண், காது, மூக்கு வழி எல்லாம் உள்ளே வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்கணும், நீங்கள் ஒரு வடிகட்டி வைக்கணும், சென்சார் போர்டு வைக்கணும். இதைத்தான் கேட்பேன், இதை கேட்கக்கூடாது, இதைத்தான் பார்ப்பேன், இதை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு இந்த தான் உள்ளே ரிஜிஸ்டர் ஆகும். சட்டியில் இருக்கிறதா அகப்பையில் வரும். சட்டியில் என்னத்தை போட்டு டெபாசிட் பண்ணியே, கண்ட சீரியலையும் கண்ட குப்பையும் பார்த்தா வயலேருந்து என்ன வரும்? அப்புக்கு என்ன வரும்? பார்த்தது, கேட்டது, பேசினது எல்லாம் உள்ள டெபாசிட், அதுதான் வெளியே வரும். ஆனால் எப்பவும் கர்த்தரை பாட்டு பாடி துதிச்சு பைபிள் படித்து நல்ல ஆவிக்குரிய செய்தியை கேட்டால், ஃபேண்டா பாட்டில் குத்தினா என்ன வரும்? ஃபேண்டா பாட்டில் குத்தினா என்ன வரும்? கொக்கோ கோலா குத்தினா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ அதான் வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். உங்களை நறுக்குன்னு குத்துனா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இதை விட்டுட்டு வேற மாதிரி ஏய் அப்படின்னு வந்தால் உள்ளே இருக்கிறது தான் வெளியே வருது. அப்போ உள்ள கரெக்டாக டெபாசிட் பண்ணுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இதை டெபாசிட் பண்ணிங்கன்னா குத்தனை என்ன வரும்? அன்பு வரும், சந்தோஷம் வரும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரைட், பாயிண்ட்டுக்கு வரும். 131 சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. இந்த வசனத்தை தான் நான் செய்தியை இப்போ ஆரம்பிக்க போகிறேன். கொஞ்சம் குயிக்காக படித்து முடிச்சிடலாம். என்ன போட்டிருக்குது? 131:2மா? தாயின் பால் மறந்த குழந்தையை போல. சூப்பர். ஹலோ, கவனிங்க, முக்கியமான வசனம். தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த, நான் முதல்ல இது படிக்கும் பொழுதெல்லாம் பால் மறந்த குழந்தை, பால் மறந்த பிள்ளைய நல்ல பால் குடிச்சு வச்சாச்சுன்னா அந்த ஃபுல் வயர் ஆனோன்னு அப்படியே மயக்கமாக இருக்கும். ஆனால் அது நினச்சிட்டேன். ஆனால் பைபிள், ஒரு ஆங்கில பைபிள், வீனிங் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை கொடுத்துட்டே இருப்பாங்க. 6 மாதத்துக்கு பிறகு பாலை கொடுக்கறத நிப்பாட்டிட்டு என்ன கொடுப்பாங்க? பருப்பு சாதம். சொல்லுங்கள் பொம்பளை, சொல்லுங்கம்மா. என்ன கொடுப்பாங்க? செர்லாக்கு, அப்படி தானே? இதை கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் அந்த பால் பாட்டிலே தவிர்ப்பாங்க, தாய்ப்பாலை தவிர்ப்பாங்க. எதுக்குன்னா மெச்சூரிட்டி. முன்னாடி எல்லாம் குழந்தை பசிச்சா வீன்னு கத்தும். ஆனால் இப்போ வளர்ந்த பிள்ளை எனக்கு என்ன கொடுங்க, பசிக்குதுன்னு கேட்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் ஈன்னு அழுதுட்டு இருந்தேன்னா நீ யாரு? பக்கத்தில் கொஞ்சம் பாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒப்பாரி வச்சு அழுறது, கத்துறது, கூச்சல் போடுறது, இதெல்லாம் ஆவிக்குரிய குழந்தைத்தனம். குழந்தைத்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டிக்கு வான்னு சொல்கிறாரு. பால் மறந்த குழந்தைன்னா ஆத்துமா வந்து மெச்சூர் ஆகணும். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே குதியாட்டம் போடுறது, கும்மாளம் போடுறது, இது வந்து ஒரு இம்மெச்சூரிட்டியை காமிக்குது. பிரச்சனை வந்தால் அதை வாங்கி நிதானமாக்கி அதை தேவனுடைய கண்ணோட்டத்தில் அதை கையாளுற அளவுக்கு நீங்கள் பக்குவமாகணும். மெச்சூரிட்டி பேசுது. பாலை மறக்கணும். பிரைஸ் இருக்காளா? 5 வயசு வரைக்கும் பால் பட்டியா அப்படி, அதுதான் அவளுக்கு பரலோகம். அவளை மறக்க வைக்க நாங்கள் பட்டா ஒழிச்சு வைப்போம், பால் பாட்டில் கொண்டு ஒழிச்சு வைப்போம். அவளும் அப்படியே ஸ்கேன் போடுவான் தேடி. பாருங்க, பிள்ளைகளுக்கு வந்து அந்த அழுறது அப்படி பிடிக்குது. ஆனால் அதை மறக்க வச்சு நல்ல ஆகாரத்தை, சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டு வளர்ச்சிக்கு எதுவா அம்மா அப்பா வந்து அதில் கரிசனையாக இருக்காங்க. இப்போ பாருங்கள், குழந்தைய பால் நிப்பாட்டின உடனே தாய்மார்கள் சாப்பிடணும். நீங்கள் வந்து கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிமாண்டிங் லைஃப் கிடையாது. உங்கள் வாயில் கொண்டு ஊட்டுவார். கையை தட்டு. அல்லேலூயா. திருப்தி அடைந்த ஒரு நிலைப்பாட்டில் வாழணும். அமைதி, தாழ்மையில் வாழ பழகணும். ஆண்டவர் எனக்கு தர ஒரு பிள்ளைக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்க வேண்டிய யாருடைய பொறுப்பு?
சின்ன பிள்ளைக்கு 3 வழியாக கொடுக்குறோம். எங்கள் அத்தை ஒருத்தர் இருக்கிறார், ஜான்சன் ஜெசி. அவங்க பிள்ளைக்கு இந்த சாந்து பூசுகிற மாதிரி வாயில் வச்சு அடைச்சி கேப்ப களி எல்லாம் அடைச்சி அது புப்பு புப்பு புப்புன்னு இருக்கணும். அந்த தாய் தகப்பனுக்கு அந்த குழந்தைய சத்தான ஆகாரத்தை கொடுத்து அவன் நல்ல இன்னைக்கு அத்லட்டிக்காக இருக்கிறா, பயங்கரமான ஸ்டவுட்டாக இருக்கிறா, ஹெல்த்தியாக இருக்கிறா. அப்போ அந்த தாய் பாருங்க, இன்னொருத்தங்களை பற்றி பேசுனாங்க, டான் ஜெனிஃபர். டைம் ஒன்று விட்டால் ஒன்று மாற்றி மாற்றி வாயில் அடிச்சுறாங்க. நீ அழ வேண்டாம், பிள்ளைங்க சாப்பாடு வாயை தந்து கேட்கறது இல்லை, அம்மா அப்பா ஊட்டிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வளர்ச்சி மேலே உங்களை விட கர்த்தருக்கு அக்கறை இருக்குது. கையை தட்டு. ஈன்னு அழுது கேட்கறது இல்லை. நீ கேட்காமலே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எங்கள் அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு பின்னால் ஓடி வருவாங்க, எங்கள் அப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு பின்னால் ஓடிடுவாங்க. நான் சாப்பாடு கொடுன்னு கேட்டு வாங்குற வாழ்க்கையில் அள்ளி கொடுக்குற நம்முடைய தேவன் ஏராளம் தாராளம். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. டிமாண்டிங் லைஃப் இல்லை, கொடுங்காண்டவரே இல்லை. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன் வாயை நன்மையினால் நிரப்புகிற தேவன். கண்டென்ட்மெண்ட் வாழ்க்கை. இந்த ஜாஷுவா கவிதாவுடைய பையனை பார்க்குறேன், அவன் சாப்பிடவே மாட்டான். இவங்க தான் சாப்பாடு எடுத்துச்சுவாங்க, பிள்ளை பின்னாலே ஓடுவாங்க. அவன் வேற மாதிரி நிற்பான், அவனை ஏமாற்றி வாயில் நினச்சிவாங்க. ஒரு உலக பெற்றோரே பிள்ளைய சாப்பிட வைக்கிறதுக்கு அவங்கள அப்படி செய்கிறாங்கன்னா, உங்கள் தேவன் பரமபிதா உங்களுடைய எல்லா தேவையும் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை நம்பிடுங்க. எங்கள் அப்பா எனக்கு எப்போ சாப்பிடணும், எப்போ அந்த எல்லாம் அவருக்கு தெரியும், கரெக்டாக கொடுப்பாருன்னு சொல்லி உங்கள் சொந்த அப்பாவை நம்புறதை விட பரம அப்பாவை நம்பிடுங்க. என் தேவன் எனக்காக யாவற்றையும் அவர் எப்போ தரணும், எல்லாம் தரணும், எல்லாத்தையும் தர ஒரு குறையும் இல்லாமல். சொல்லட்டுமா, சாப்பிட்டு கீழே செதறி கிடக்கிற அளவுக்கு தான் கொடுப்பாங்க பெற்றோர்கள். அப்படி தான் கர்த்தர் கொடுப்பாரு. நீ போய் பொறுக்கி சாப்பிட்ற மாதிரிலாம் விட மாட்டார். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனே, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் பார்க்கவே இல்லை. நம்முடைய தேவன் யாருங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆகையால இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மெச்சூரிட்டி. சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து. மெச்சூரிட்டி, முதிர்ச்சி, நிதானித்து பேசுவது. ஒருத்தர் காயப்படுத்தினா உடனே குய்யோமுயன்னு கத்தாதீங்க. அதை உள்வாங்கி தேவனுடைய கண்ணோட்டத்தில் நிதானமாக பேசுறது. ஆத்துமா உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதுதான் முதிர்ச்சி. கலங்குவது, பதறுவது, படபடப்பு, கவலைப்படுவது, அழுவது, முறுமுறுப்பது குழந்தைத்தனம். நீங்கள் எப்படி பக்கத்தை கேளுங்க, நீங்கள் எப்படி நிதானத்தில் ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ வருஷம் ஆன பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு நிதானம் இல்லையே, ஒரு முதிர்ச்சி இல்லையே. அன்னைக்கு கத்துன மாதிரியே கத்துறது, அன்னைக்கு கோவப்பட்டது மாதிரியே கோவப்படுறது, அன்னைக்கு கூச்சல் போடுற மாதிரியே கூச்சல் போடுறேன்னா இன்னும் பால் மறக்கலை. என்ன மறக்கலை? பால் மறக்கலை. நான் 8th படிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிருந்தேன்? 8th படிக்கிற வரைக்கும் கை சப்பிட்டே இருப்பேன். வேப்பனையெல்லாம் தேய்ச்சி பார்த்தாங்க, நாங்கள் போறதுக்குள்ளே கையை விட்டு. முதிர்ச்சி இல்லை, குழந்தைத்தனம். கத்தது, நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிரித்தேன். ஆனால் பெரியவனான போதோ குழந்தைத்தனத்தை கத்த சொல்லார். குழந்தைத்தனத்தை விட்டுட்டு முதிர்ச்சிக்குள்ளே வாங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 11. அடுத்தது இந்த இதில் முடிக்கிறேன். அடுத்தது ஆத்துமாவை செழிப்பாக்குவது எது? நீதிமொழிகள் 11:25. முக்கியமான பாயிண்ட் சொல்லி முடிக்க போகிறேன். வாசிங்க. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து. உதார குண ஆத்துமா. நம்முடைய தேவன் உதார குணமுள்ளவர். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஜெனரஸ் ஸ்பிரிட், ஜெனரஸ் மேன் செழிப்பாக இருப்போம். உங்களை பற்றி இன்றைக்கி கர்த்தர் வார்த்தை சொல்றாரு, நீங்கள் உங்களை சுற்றி தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சேரிட்டி, தான தர்மம் செய்கிறது, மற்றவங்க மேலே கரிசனை உள்ளது, மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்கறது. வாசிங்க எல்லாம் சேர்ந்து சொல்ல வர்றேன். வாசிங்க. உதார குணமுள்ள ஆத்துமா. அதனால் நீங்கள் ஆத்துமா செழிக்கும். இந்த கிவிங்,
கொடுக்கறது வந்து உங்கள் ஆத்துமாவை செழிக்க வைக்குமா? எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, இன்னொரு வசனம் படுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாறு உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும். உங்களுடைய உதார குணத்தை கர்த்தர் இன்னைக்கு தூக்கிவிட விரும்புகிறார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? God is a God of giver. கொடுக்கிறவர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மாதிரி நம்முடைய தேவன் தன் மகனை கொடுத்தார். எல்லாம் நம்மளுடைய நன்மைக்கான எல்லாவற்றையும் கொடுத்துட்டே இருக்கிறார். தேவனுடைய பண்பு கொடுப்பது. God is a giver, God is not a taker. ஆண்டவருக்கு கொடுக்கத்தான் தெரியும். சொல்லுங்க, எடுக்க தெரியாது. எடுக்கிறவர் கிடையாது நம்முடைய தேவன், கொடுத்துட்டு. யோபுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், பிசாசு எடுத்தான். அங்கே பைபிளில் அப்படி பதிவு பண்ணியிருக்குது. உண்மை நமக்கு தெரியும், கதையை படிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு பிசாசு எடுத்தான். இப்போ சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தார், பிசாசு எடுத்தான், கர்த்தர் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். கையை தட்டு. கர்த்தருக்கு கொடுக்கத்தான் தெரியும். சொல்லுங்க, எடுக்க தெரியாது. எடுக்கிற கடவுள் கிடையாது, ரத்தம் கேட்கிறவர் கிடையாது, ரத்தம் சிந்தின கடவுள். கையை தட்டு. ஹல்லேலூயா. பலி கேட்கிறவர் அல்ல, பலி கொடுக்கிற கடவுள். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவையே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? God is a God of giver. கொடுக்கிறவர். சரி, கர்த்தர் கொடுத்ததை சாத்தான் எடுத்தான். ஆனால் கர்த்தர் வீராப்புக்கு எவ்வளோ கொடுத்தாரு? 2. இன்னொரு வசனம் போடுது, திருடை எடுத்தான்னா 7 மடங்கு திரும்ப கொடுப்பார். கைத்தட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு திருடினதை ஆண்டவர் 7 மடங்கு உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நான் சொல்கிறேன், அவருடைய டிஎன்ஏ தான் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கி நியூ கிரியேஷன் ஆகிட்டீங்க, புது சிருஷ்டி ஆகிட்டீங்க. அவருடைய டிஎன்ஏ உங்களுக்குள்ளே இருக்கிறனால நீங்களும் அவரை போல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும். கொடுக்கறதில்ல கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. நான் சில உதாரணம் சொல்ல போகிறேன், நீங்கள் மிரட்சலாகி போகிறீங்க. தேவன் கொடுக்கிறவர். பைபிளில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, தானியேல், இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கொடுக்கிறவங்களா இருந்தாங்க, விதைக்கிறவங்களா இருந்தாங்க. யோசேப்பு உலகத்துக்கே சோறு போட்டான்னு பைபிள் போட்டிருக்குது. அவனுடைய அர்த்தம் இன்க்ரீஸ். யாக்கோபு கொடுத்தான், ஆபிரகாம் கொடுத்தான், ஈசாக்கு விதை விதைத்தான், தாவீது தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தேவாலயத்தை கட்டுறது கொடுத்தான், தானியேல் தன்னுடைய ஞானத்தை கொடுத்தான், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்துக்கிறார். உங்களையும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நான் இப்போ கொடுக்கறத பற்றி சொல்லும்பொழுது சபையில் வந்து காணிக்கை பெட்டியில் போடுறதை பற்றி நான் சொல்ல வரல, அது என்னுடைய மைண்ட்லேயே கிடையாது. உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு, உங்களுக்கு தேவை உள்ளவங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்கள் கையில் கொட்டுவார். நிறைய பேர் நினைக்கிறோன்னா, நான் கொடுத்துட்டா நான் எங்கே போவேன்? கர்த்தர் சொல்றாரு, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கொடுக்கறதுடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் கொடுக்கறது நிறுத்தவே மாட்டீங்க. நீங்கள் விதைக்கிறது ஒரு இடம், அறுக்கிறது ஒரு இடம். அல்லேலூயா. ஆண்டு சொல்ற, ஏழைக்கு இறங்குறவன் அவன் கொடுத்ததை கர்த்தர் கொடுப்பாராம். நீங்கள் கொடுத்தது ஏழைக்கு தான், ஆனால் அதை கொடுத்த தேவன் யார் கொடுப்பாரா? அவர் கொடுப்பாரு. அவருக்கு மல்டி சோர்ஸ் இருக்குது. ஒரு ஜெனரஸ் ஸ்பிரிட் இருக்கணுங்கிற ஜெனரஸ் ஸ்பிரிட், அதாவது உங்கள் ஹார்ட் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய கொடுக்குற ஒரு மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கை பிறக்கும்போது எப்படி தான் பிறக்கிறோம்? எப்படி தான் பிறக்கிறோம்மா? கை பிறக்கும்போது விட்டு கொடுக்குறதே. கத்த சொல்றாரு, அந்த சூம்பின கையோட பார்த்தீங்கன்னா கையை நீட்டு அப்படிங்கிறாரு. இப்படியே வச்சுட்டு இருக்காது, என்ன செய்? நீட்டு. ஜெனரஸார். இப்போ பாருங்க, கென்னத் ஹேகின் அந்த ஊழியக்காரர் விசுவாசத்தை பேசி பயங்கர செழிப்பில் வாழ்கிற ஒரு தேவனுடைய மனிதர். ஓரல் ராபர்ட் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தும் பொழுது பண பற்றாக்குறையில் மாட்டிட்டார். கேம்ப் மீட்டிங் நடத்துவார். அப்போ அதை கேள்விப்பட்ட உடனே 3 கோடி ரூபாயை கொண்டு அந்த ஊழியத்தை கொடுத்தார். 3 கோடி ரூபாயை அந்த தேவையுள்ள ஊழியத்தை கொடுத்தார்.
அதனால் அவர் சொல்கிறாரு, சொந்த ஏர்கிராஃப்டை வச்சுக்கிறாங்க. கென்னத் கோப்லண்டு 7 ஏர்கிராஃப்டை ஊழியக்காரர்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிறார். இன்னைக்கு வேர்ல்டுலேயே அதிகமாய் கொடுக்கிற ஒரே நபர் ஆண்ட்ரூ மக். அவருடைய ஊழியத்தினுடைய கேரிஸினுடைய இன்கம்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கொலரோடாவுடைய அரசாங்கத்தினுடைய வருமானத்தை விட இந்த ஊழியத்தினுடைய வருமானம் அதிகமாக இருக்குதாம். கையை தட்டுங்க. உதார குணமுள்ள ஆத்துமா சொல்லுங்க செழிக்கும். அதில் இன்றைக்கி கர்த்தர் உங்களுடைய ஹார்ட்டை பற்றி பேசுகிறாரு. கொடுக்குற ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கொள்ளுங்க. உங்கள் இருக்கிறதுல கொடுங்க, இயலாமையில் கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய நல்ல நீங்கள் கொடுக்குற மனிதனை கர்த்தர் பார்க்குறார். பைபிள் போடுறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுங்க. அப்படி முடியல, அதுக்கப்புறம் அமுக்கி குலுக்கி சரிஞ்சு உங்கள் மடியில் கொட்டுவாங்க. அல்லேலூயா. ஸோ தேவன் நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு பரமடங்கு திரும்ப தர்றார். நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் ஒரு விதி வேலை செய்யுது. விதைப்பும் சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும். மனுஷன் எதை விதைக்கிறானோ, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். அப்போ நீங்கள் கொடுக்கறதற்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்தணும். போன மாதத்தில் நான் யோசித்து பார்த்தேன், நிறைய தேவைகள் இருந்தது. ஆனால் அந்த டைமில் கொண்டு போய் ஆண்டவர் இதை கொடுக்க சொன்னார். நான் கொடுத்தேன். கொடுக்கும்பொழுது பார்த்தா என்னுடைய தேவைக்கு அதிகமான பணம் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சர்ப்ரைஸ் பாருங்கள். போன வாரம் நிறைய ஒரு பெரிய தேவை இருந்தது. ஆனால் நான் அதுக்கு முந்தின வாரம் ஊழியத்துக்கு டைத்து நான் 10,000 கொடுத்தேன். எனக்கு தேவை இருக்குது, இபி பில்லு கட்டணும், எனக்கு தேவை இருந்தது, கொடுத்துட்டேன். அடுத்த வாரம் காணிக்கெல்லாம் வந்திருந்தது, எல்லாம் இருந்தாலும். அப்புறம் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஐயா மதுரவாயில் ஒருத்தங்க ஒரு கிறிஸ்தவங்க ஜீசஸ் கால்ஸ் போகிற ப்ரேயர் பார்ட்னர் இறந்து போயிட்டாங்க, அவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் போய் பண்ண முடியுமான்னு. ப்ரேயர் பார்ட்னர் இருக்கணும், சரி நம்ம போய் பண்ண சொல்லி பண்ணால் எல்லாம் பண்ணி நாம் செய்ய வேண்டிய கடமை செஞ்சோம். செஞ்சு முடித்த உடனே அந்த குடும்பத்தார் வந்து எக்கச்சக்கமான காணிக்கை கொண்டு கையில் கொடுக்குறான். அதாவது அன்எக்ஸ்பெக்டட் மணியெல்லாம் உள்ளே வரும். நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கான பொருளாதாரம் உள்ளே வரும். ஆமே சொல்லுங்கள். ஸோ தேவனுடைய அந்த ஜெனராசிட்டியை உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெளிப்படுத்தணும். இன்னொன்று சொல்கிறீங்களேங்க, நீங்கள் இப்படி ஆசைப்படுங்க, ஆண்டவரே நான் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு என் கை அனுப்பிச்சிங்க, என் கை அனுப்பிச்சிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் ஸ்டிஞ்சியாக இருக்கக்கூடாது. நான் என்ன எப்படி இருக்கக்கூடாது, வாரி அதிகமாக பிசினித்தனம் பண்ணுற அந்த நபரை கூட எனக்கு என்னுடைய கையை நீங்கள் ஆசீர்வதிங்க, நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படும் பொழுது கர்த்தரும் கேள்வி. அந்த ஏழை விதவை தனக்குள்ளே என்ன செஞ்சா, கொஞ்சம் மாவு எடுத்து எலியாவுக்கு கொடுத்த. பஞ்சக்காலம் முழுதும் அவன் வீட்டில் சாப்பாடு குறையவே இல்லை. அந்த மத்தியான சாப்பாடு வச்சுருந்த அந்த சின்ன பையன் தன்னோட வச்சிருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு கையில் கொடுத்தான். 5000 பேருக்கு கொடுத்தாரு. அவன் வீட்டுக்கு 12 கூடையில் கொண்டு கொட்டினார். கைத்தட்டுங்க. அல்லேலூயா. ஸோ தேவன் கொடுக்கிறவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்தும என்ன செய்யும், செழிக்கும். செழிப்பை பார்ப்பீங்க. பொருளாதாரத்தினுடைய தரித்திரத்தின் கட்டை உடைக்கிற வல்லமை விதைப்பதில் இருக்குது. ஆண்டு உங்களுக்கு யார் காமிக்கிறாரோ, யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு கொடுங்க. தேவை உள்ளவங்க, கஷ்டப்படுறவங்க உங்கள் கண் முன்னால் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதில் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் கொடுக்குற நிப்பாட்டவே மாட்டீங்க. அல்லேலூயா. சூப்பர். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் முடிஞ்சுது. போன வாரத்தில் ஆட சொல்லுங்க என்னதுன்னா, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற அத்தாரிட்டிக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் ஆத்துமா செழிக்கும். இது தேவன் 2 இடத்துல என்கிட்ட மறுபடியும் பேசினார். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு கீழே வச்சுக்கிறார். நீங்கள் அதிகாரத்துக்கு கீழே சப்மிசிவாக இல்லாட்டினா உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு பார்க்க முடியாது. குடும்பத்தில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைங்க வச்சுக்கிறார். அப்புறம் சபையில் போதகர், விசுவாசி. வேலையில் எஜமான், சொல்லுங்கள், எஜமான், வேலைக்காரன். ஸோ தேவன் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த அத்தாரிட்டிக்கு கீழே நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் செழிப்பை தருவார். போன வாரம் ஒரு பாஸ்டர் சொல்ல சொன்னார், இன்றைக்கி நிறைய பேர் கிஃப்ட் இருக்குது, வரம் இருக்குது, தீர்க்கதரிசனம் வரம் இருக்குது, பாடுற வரம் இருக்குது, பிரசங்கம் பண்ணுற இருக்குது, ஆனால் யாருக்கும் கீழே அடங்கி இருக்கிறது இல்லை. கிஃப்டட் பட் நாட் ஒபீடியன்ஸ்.
கிஃப்டட் பட் நாட் சப்மிசிவ். ஸோ இவங்கெல்லாம் போய் நூதனமான சீஷனாக போய் படு பாதாளத்தில் போய் விழுந்துடுறாங்க. ஸோ தேவன் உங்களை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் உங்களுக்கு மேலே யாரை வச்சுக்கிறோ அவங்களுக்கு கீழே நீங்கள், பைபிள் போட்டிருக்குது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் மனைவி கீழ்ப்படி, ரட்சிக்கப்படாத பெற்றோர், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அப்பா கீழ்ப்படிச்சிருங்க. சில காரியங்களை முதல்ல பைபிள் போட்டுக்குது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு, அடுத்த வசனம் என்ன போட்டுக்குது, உன் வாழ்நாள் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பெற்றோருக்கு நினைச்சினோம் கீழ்ப்படியும். ஸோ தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய குடும்ப இந்த பொறுப்புகளில் உள்ள நாம் அதில் நம்மளுடைய ஸ்தானம் என்ன என்று அறிஞ்சு அதில் நம்ம இருக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அங்கே இன்றைக்கி ஒரு தீர்மானம் நடுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் 3 காரியத்தை இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறீங்க, சொல்லுங்கள் என்னெல்லாம். முதலாவது, பொறுமையினால் ஆத்துமாவை காத்துக்கணும். குழந்தைத்தனத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, அதுதான் பொறுமை. பொறுமை இருக்கும் பொழுது ஆத்துமா காத்துக்கொள்ளும் பொழுது என் ஆத்துமா வாழும், அது செழிக்கும். 2வது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். 3வது, அதிகாரத்துக்கு கீழே நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நாம் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இந்த 3 காரியத்தில் எதில் கர்த்தர் உங்களை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இவர் சொல்கிறாரோ அது ஒப்புக் கொடுங்க. வருகிற நாட்களில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. கண்களை மூடி. கர்த்தாவே, பொறுமை இல்லாதனால நிறைய காரியத்தை நான் இழந்திருக்கிறேன். அவசரப்பட்டு கத்தி கோபப்பட்டு என்னுடைய நல்ல பெயரை இழந்திருக்கிறேன். இன்றைக்கி ஒரு தீர்மானத்துக்கு நான் வர்றேன். ஆண்டவரே, என் ஆத்துமாவை பொறுமையினால் காத்துக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கணும். ஆண்டவரே அப்பா, எல்லாத்துக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விரக்தி அடைகிற கோபப்படுற அந்த நபரை நான் இருந்தால் இன்னைக்கு என் ஆத்துமா கர்த்தரை உதவி கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர், சுகப்படுத்துகிற தேவன், ஆத்துமா நாயகன். ஹல்லேலூயா. 2வது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஒரு சேரிட்டி, ஒரு ஜெனரஸ் ஸ்பிரிட் உங்களுக்கு வேணும். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்கள் கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்துங்க. உங்கள் கையை கர்த்தர் ஐஸ்வர்யத்தால் நிரப்புவார். அநேகருக்கு கொடுக்கிற ஏராளம் தாராளம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை உங்க கொடுப்பார். ஹல்லேலூயா. பலருக்கு நீங்கள் உதவியாக இருக்கும்படி கர்த்தர் உங்கள் கையை ஆசீர்வதிப்பார். கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. மேலே உள்ள தேவன் வைத்திருக்கிற ஸ்தானங்களில் கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள், அடங்கியிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இன்னைக்கு கேட்ட செய்தியில பேசும்படியாக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் நாணியமும். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் நாணியமும். நிறைவான நன்மைகள் வைப்பார். நிறைவான நன்மைகள்
மேன்மையாக வைக்கவே விரும்புகிறார். ஒரு நாளும் நீங்கள் குறைந்து போவதை தேவன் விரும்பவே இல்லை. ஒரு தாய் தகப்பன் கூட தன் பிள்ளைகள் கெட்டு போவதை விரும்ப மாட்டார்கள். பொல்லாதவரை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கும் பொழுது பரமபிதா நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே ஒரு சிலர் எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, என் கையில் எதுவுமே இல்லையே, கர்த்தர் கொடுக்க நிறைய ஆசைப்படுறேன், ஆனால் கொடுக்க முடியாதபடி என் கை கட்டப்பட்டிருக்குது. அப்படி யாராவது நீங்கள் விரும்பினீங்கன்னா எளிமை நின்று எல்லாரும் எளிமை நின்று இந்த பாட்டை பாட போகிறோம். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறப்பார், பிறருக்கு நீ கடன் கொடுக்கும்படியாக கர்த்தரை மேன்மையாக வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பாடலாமா? உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். சொல்லுங்க. என் தேசம் முழுவதும் மழை பொழியும், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார், பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சிலரை கொடுப்பதிலே சிறந்தவர்களாய் மாற்றப் போகிறார். நம்முடைய சபையை கர்த்தர் கொடுக்கிற சபையா மாற்றப் போகிறார். பலருக்கு கொடுக்கும்படி அவங்க கையை ஆசீர்வதிக்க. 2 கையை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக பிரேயர் பண்ண போறேன். கர்த்தாவே, எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுப்பீராக. பரலோகத்தில் பலகலிகள் திறக்கப்படுவதாக, அவருடைய குடும்பங்களை தரித்திரத்தில் கட்டு உடைக்கப்படுவதாக, உதார குடும்பங்கள் ஆத்மா செழிக்குங்கிற வார்த்தையை டிக்ளேர் பண்றானவரே. இந்த நாளிலிருந்து தரித்திரம் மாறி போகட்டும் ஐயா. எங்கள் பிள்ளைகள் செழித்திருப்பார்களாக, குடும்பங்கள் செழித்திருக்கட்டும் ஐயா. அவர்கள் வாளாக்காமல் தலையாக இருக்கட்டும், கீழாகாமல் மேலாக இருக்கட்டும். எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பீராக, சமாதானத்தில் ஆசீர்வாதத்தை கட்டிடுவீராக, சரிய சுகத்திலே அவர்கள் செழித்திருப்பார்களாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. அநேகருக்குள்ள ஒரு மனதில் ஒரு வேதனை, கொடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன், ஆனால் என் கை கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இந்த நாள்லேருந்து உன்னுடைய கையில் கர்த்தர் பொருளாதாரத்தை செழிப்பை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எதிர்பாராத பணங்கள் வரும், சர்ப்ரைஸ். ஹல்லேலூயா. மணி உங்கள் கையை வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நிறைவினால் நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு பொருளாதாரம், உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. பரலோகத்தில் பனகலிகள் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் அப்படி செய்ய. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. என் தேசம் முழுவதும் மழை பொழியும், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். என் தேசம் முழுவதும் மழை பொழியும், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கலங்கிடவே மாட்டேன்.
பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், இந்த மனமகிழ்ச்சி ஆலயத்தில் கொண்டு வந்து துதிக்கவும் ஜெபிக்கவும் தேவனுடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அப்பா, அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். அவங்க இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது என்னென்ன சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஒரு கர்த்தாவே பெருக்க உண்டாவதாக, ஐஸ்வர்யத்தை கையிலே கொடுப்பீராக ராஜா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்வீராக. தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜனத்தை ஆசீர்வதித்தரும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தர், என் முழுமே பரிசுத்தர், என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகலமும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடு வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்துச் செல்லுங்கள். கை கொடுக்கும் பொழுது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும்.